எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு வெறும் சப்பாத்தி வச்சு ஒரு அருமையான டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். இது சில்லி சப்பாத்தி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 10 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சாச்சு. ரொம்ப மெலிசாக தேக்கல, கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது நம்ம அப்படியே பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 சப்பாத்தி எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சும்மா இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பீசஸ் ரொம்ப மெலிசாக இல்லை, கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த சில்லி சப்பாத்தி ரெசிபி செய்யும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால். ஸோ நான் இன்றைக்கி சில்லி சப்பாத்தி செய்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் சப்பாத்தி வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஒயிட் கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான பிறகு பொடியாக நறுக்கின பூண்டு அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 மிளகா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு 4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் 4 தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். ஸோ தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ், இது சில்லி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அதையும் சேர்க்குறேன். இந்த ரெசிப்பியில் நான் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன் அந்த காரத்துக்கு ஃப்ளேவருக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளோ இல்லை காஷ்மீரி மிளகாத்தூளோ சேர்த்துக்கலாம். இந்த ஷெஸ்வான் சாஸ் ரெசிபி நான் ஆல்ரெடி முன்னாடி செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி சைனீஸ் டிஷ்ஷஸோ உங்களுக்கு எந்த டிஷ்ஷில் வேணுமானாலும் அந்த பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேசிக்கான மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கேப்சிகம் வெஜ்ஜஸ் அதை சேர்க்குறேன். இது நல்ல கலர்ஃபுல்லாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் எந்த கலர் கேப்சிகம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே மசாலாவை நல்லா குக் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பச்சை வாசனை அந்த டேஸ்ட்டெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம இந்த சப்பாத்தி பீசஸை போடணும். ஸோ இந்த சில்லி சப்பாத்தி ரெசிப்பியை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு வேறு என்ன சேர்க்கலாம்? வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் கழித்து நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி பீசஸை போட்டுடலாம். ஃப்ளேம் மீடியம் லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடாய் நான் நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடாய். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கடாய் வேணும்னா நான் லிங்க் அஃப்கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ என்ன மாதிரி வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்பாத்தி பீசஸ் எல்லாமே நல்லா கோட் ஆயாச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சில்லி சப்பாத்தி ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள்.
ஸோ எப்போவுமே நம்ம வந்து சப்பாத்தி சைட் டிஷ் சப்ஜி அந்த மாதிரி செய்யாமல் சப்பாத்தி வச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி தரலாம். சில்லி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? காரசாரமாக அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சப்பாத்தியில் நல்லா ஊறி சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த வெறும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வெறும் சப்பாத்தி வச்சு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டேஸ்டியான சில்லி சப்பாத்தி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.